நண்பர்களே, தேசத்திலும் கூட தமிழ் மொழியின் பரவலாக்கம் தொடர்பாக தொடர்ந்து பணிகள் நடந்து வருகின்றன. சில நாட்கள் முன்பாகத்தான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியில் காசி தமிழ் சங்கமத்தின் 4வது பதிப்பு நடந்தது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஒலிக்குறிப்பை ஒலிக்க இருக்கிறேன். நீங்கள் கேளுங்கள். தமிழில் பேச முயலும் இந்த குழந்தைகள் எந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். வணக்கம். பாரத அரசாங்கத்தால் ஓரே பாரதம் உன்னத பாரதம் நடத்தப்பட்ட காசி தமிழ் சங்கமம் 4 தமிழ் கற்போம். நான் ரொம்ப கார்க்கேன். உதாரணத்துக்கு ஏன் தமிழில் இன்ட்ரோடக்ஷன். காசியோடு பூமியில் நான் பாயல் பட்டேல் அரசு குயின்ஸ் இன்டர் காலேஜ் கி மாணவி. அனைவருக்கும் என் வணக்கம். நண்பர்களே, தமிழ் மொழியில் இத்தனை சரளமாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் இந்த குழந்தைகள் காசியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடைய தாய்மொழி ஹிந்தி. ஆனால் தமிழ் மொழியிடம் கொண்ட ஈடுபாடு இவர்களை தமிழ் கற்க உத்வேகப்படுத்தி இருக்கிறது. இந்த ஆண்டு வாராணசியில் காசி தமிழ் சங்கமத்தின் போது தமிழ் கற்பது தொடர்பாக சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டது. தமிழ் கற்கலாம் என்ற மையக் கருவை ஒட்டி வாராணசியின் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டது. இதன் விளைவாக நாம் இந்த ஒலிக்குறிப்பை கேட்க முடிகிறது. என்ன பேரு வைஷ்ணவ். நான் நிவேதிதா சிக்ஷா சதன் பாலிகா இன்டர் காலேஜ் வாராணசி படிக்கிறேன். நான் காஷி தமிழ் கற்கலாம் 4.0 தமிழ் பாஷா பிக்கவும் இல்லுவம் கரேன். இந்த வயப்புக்கு பிரதான நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நண்பர்களே, தமிழ் மொழி உலகின் மிகவும் பழமையான மொழி. தமிழ் இலக்கியம் மிகவும் வளமையானது. காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரலில் வேண்டிக் கொண்டிருந்தேன். இன்று தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள், இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இதுதான் மொழியின் பலம். இதுவே பாரதத்தின் ஒற்றுமை.